ஹாய் மக்களே, வாரிசு சீரியல் ஏப்ரல் 1, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. வாரிசு சீரியலில் அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காரு பிரகாஷ்ட சிபி. அவங்க இங்கே போகிறது கூட நல்லதுக்கு தான். ஜனாமாவுக்கு உண்மை தெரியாது, தமிழ் ஜெயராணி அவங்க பொண்ணுன்றது. அதனால் அவங்க போன வரைக்கும் போனது சரிதான். அவங்க எங்கேயாச்சும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு இது நிம்மதியாக சந்தோஷமாக தமிழ் போனதில்ன்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஜனாமா கதவை தட்டுறாங்க. இது மாதிரி தமிழ்னு கூப்பிட்டுட்டு வராங்க தமிழ் வீட்டுக்கு. பழைய வீட்டு அவங்க கூப்பிட்டு போனாங்கள்ல ஹசீனா அவங்க வீட்டுக்கு. வாங்க ஜனாமான்னு கூப்பிட்றாங்க. வாங்க உள்ளே வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் இல்லாத வீடாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தேன் அழுவுறா. நாங்கள் செய்யாத தப்புக்காக எங்களை திருடின்னு சொல்லிலாம் ரொம்ப பேசிட்டாங்க ஜனாமான்னு சொல்லி அழுவுறா ஜனாமாட்ட. ஜனாமா, நான் மட்டும் இருந்திருந்தேன்னா இது மாதிரிலாம் நடந்திருக்க மாட்டேன், நான் இந்த டைமில் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு அவங்களும் வருத்தப்படுறாங்க. தமிழை வாமா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லாரையும் நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், வாங்க வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லவும் தமிழோட அம்மா உள்ளே இருக்காங்க. இவங்க பார்த்து ஹசீனா சொல்லிட்டாங்க, உள்ளே இருந்துக்க வெளில வராத, இது மாதிரி ஜனாமா இருக்காங்கன்னு சொல்லவும் அவள் தலையை போகக்கூடாதுன்ற மாதிரி ஆட்டுறா. ஹசீனா சொல்கிறாங்க, தமிழம்மா ஹசீனா தான் நினச்சிட்ருக்காங்க ஜனாமா. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தமிழ் உங்கள் வீட்டு பொண்ணு மருமக, தமிழை கூப்பிட்டு போங்க, நாங்களாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் போய் ஒரு புடவை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டன் புடவை ஒன்று அவங்க எடுத்துகிட்டு வந்து தராங்க. உடனே அதை கட்டிக்கிறாங்க. இவங்க தேனோட தங்கச்சி, தமிழ் தங்கச்சி இருக்கால, அவளுக்கு ஜனாமா அப்படின்னு சொல்லிட்டு வரா. கையில் ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதை கொடுத்துட்டு கதை சொல்கிறா அந்த பாப்பா. உடனே கதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பிரகாஷ் மீனாவை திட்டிகிட்ருக்காரு. நீ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ இது மாதிரி அவங்க திருட்டு பட்டம் கட்டி வெளில அனுப்பாமல் இருந்தால் அவங்க வெளில போயிருக்க மாட்டாங்க. தமிழ் ரொம்ப நல்லவ. தமிழை நான் ரொம்ப மரியாதையாக பார்க்குறேன். அவள் இந்த வீட்டோட மகாலட்சுமி. அவளை வீட்டுக்கு விட்டு அனுப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. நானும் அனுப்பினேன், அவளாக போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகாஷ் சொல்கிறாரு, இன்னும் உன்னோட தப்பை உணராமல் நீ பேசிகிட்ருக்க. குடும்பமே இப்போ ஒரு திருட்டு பட்டம் கட்டி ஒருத்தவங்களை அவதூறாக பேசுனதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு பண்ணாத மாதிரியே பேசுகிற. நான் என் கூட நீ முன்னாடி இருக்கும் போது இப்படிலாம் இல்லையே, இப்போ நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. நில்லுங்கன்னு சொல்கிறா. கேட்காம வெளில போயிடுறாரு. உடனே அமுதாவும் கணேசனும் உன் புருஷனுக்கு தமிழ் ஜனாமாக்கு எப்படியோ அப்படி தான் தமிழ் உன் வீட்டுக்காருக்கும் தமிழை தலையெழுத்து வச்சுட்டு எல்லாரும் ஆடுறாங்க. இதே மாதிரி ஜனாமா உன்னை கை மீறி போனதுனால போயிட்டாங்க. தமிழ் பேச்சை தான் இப்போ கேட்குறாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரும் நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கை மீறி போயிடுவார். அவர் என்ன சொன்னாலும் நீ போய் கூப்பிடக்கூடாது. தமிழ் வீட்டுக்கு போய் உன்னோட மரியாதை எல்லாம் போயிடும். யாரும் உன்னோட பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சிபி சிபி ரூமில் உட்காந்துட்ருக்காரு. இவ இருந்தாலும் தொல்லையாக இருக்குது, இல்லாமல் இருந்தாலும் இருக்க முடியலை. கடவுளே, என்ன பண்ணுறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்காரு. அவளை பற்றி பின்னாடி அவங்க பேசுனது கொண்டு நடந்துக்கிட்டதெல்லாம் யோசித்து பார்த்து வருத்தப்பட்டுருக்காரு. அங்கே சேது நீங்கள் ஏன் இன்னும் தமிழை தேடி போகல? உங்கள் பொண்டாட்டி தானே தமிழ். எப்பயுமே புருஷன் பொண்டாட்டி கூட தான் துணையாக நிற்கணும். எனக்கு கல்யாணம் ஆகலைனாலும் எனக்கும் புருஷன் பொண்டாட்டியை பற்றி தெரியும். நீங்கள் போய் தமிழை கூப்பிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இவன் வெளியில் மீனா பிரகாஷ் கோச்சிட்டு போனார்ல, எங்கன்னு தேடி வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ தான் வராரு பிரகாஷ். பார்த்துட்டு எங்கே போனீங்க? உங்களை தேடி நான் ரொம்ப நேரமாக இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நான் அம்மாவை தேடி போயிருந்தேன். அம்மா போகிற இடத்துக்கெலாம் போய் பார்த்துட்டு வரேன், அம்மா எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அம்மா வெளில போயிருப்பாங்க, கோயிலுக்கு வந்துடுவாங்க 8 மணிக்குள்ளே. நீங்கள் அம்மா பற்றி என்ன நினச்சிட்ருக்க? எங்கள் அம்மா இப்படி அதை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்தம்மா அம்மாவை காணுமாப்பா, எப்போ தேடி பார்த்தீங்களா, அம்மா எங்கேயும் இல்லையா அப்படின்றான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சிபி பார்த்துட்ருக்காரு. ஜனாமா சாப்பாடு நான் தான் சமைச்சு எல்லாருக்கும் இன்றைக்கி சாப்பாடு விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி சமைச்சிட்ருக்காங்க. தமிழ் வீட்டில் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. உடனே எல்லோரும் சிபி எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. கதவை தட்டுறாங்க. ஜனாமா கதவை திறக்கிறாங்க. உடனே இது மாதிரி தமிழை சொன்னது
தப்பு தான், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள பேசுனது தப்பு தான்னு மன்னிப்பு கேட்டால் தான் வந்து நான் வருவேன், நானும் தமிழும் வேறு கிடையாது, நானும் தமிழும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.